கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஆமென். தேவ பிள்ளைகளே, வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த பண்டிகை நாட்களில் நேற்று தினத்தில் பார்த்தோம், அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், பெரியவராக இருப்பார் என்று பார்த்தோம். அவர் யார்? இயேசு ஏன் உலகத்தில் பிறக்கணும்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். நீங்களும் நானும் ஒரு காலத்தில் பாவியாக இருந்தோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த பாவம் எப்படி உண்டானது, எங்கே உண்டானது? வேதத்தில் வாசிக்கிற ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சாயலை போல, தன்னுடைய ரூபத்தை போல பிதாவாகிய தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். 5 நாட்கள் அற்புதமாய் அழகாய் இந்த சிருஷ்டிப்புகளெல்லாம் சிருஷ்டித்து, இந்த சிருஷ்டிப்புக்கு மணிமகுடமாய் மனிதனை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி ஏவாளையும் கர்த்தர் கொடுக்கிறார். அவளை ஆசீர்வதித்து தன்னுடைய மகிமையினால் அவளை முடிச்சுட்டுகிறார். அவங்க நிர்வாணமாக இருப்பவர்கள் அவர்களுக்கு அறியவில்லை. ஏன்னா கர்த்தருடைய மகிமைகளை மூடி இருந்தது. தமது சாயல் போல, தமது ரூபத்தின் போல அவர் சாயலால் அவர்கள் மூடப்பட்டிருந்தார்கள். தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதனால சர்ப்பத்தினால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்ட புசிக்கக்கூடாது கனியை புசித்ததுனால, தெய்வ பிள்ளைகளே, அவள் புசித்தது மாத்திரம் ஆதாமுக்கு கொடுத்து பாவம் உலகத்தில் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இந்த பாவம் உலகத்தில் உண்டான உடனே பிதாவாகி தேவன் மனிதனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி விடுகிறார். இப்போ மனுஷனுக்கும் வஞ்சித்த சர்ப்பத்துக்கோ சாபத்தை உண்டாக்கி அவர்களை வெளியே அனுப்பி விடுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆதாம் வெளியே போயிட்டார். ஆனால் அப்பாவின் மனசு துடித்து கொண்டே இருக்கு. ராஜாக்களை அனுப்புகிறார், தீர்க்கதரிசிகள் அனுப்புகிறார், அவன் நியாயாதிபதிகள் அனுப்புகிறார். யாராலையும் அவனை மறுபடியும் அப்பாவின் உறவுக்கு, பிதாவின் உறவுக்கு சேர்க்க முடியலை. அப்பொழுதுதான் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து நம்ம ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டெடுத்தார் அல்லவா? எத்தனை பெரிய பாக்கியம் இது! ரோமர் 3 அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்த தேவ மகிமை அற்றவர்களாகி வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. அதே ரோமர் 6:23 வாசிப்பீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவப்பிள்ளையில அந்த நித்திய ஆக்கினை மரணத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக தான் ஆண்டவர் நமக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்து, நித்திய ஜீவனை கொடுத்து, அவர் ஜீவனை கொடுத்ததுனால நமக்கு என்ன பண்ண, நித்திய ஜீவனை, அழியாத ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு நாட்கள் 80 வருஷம் 90 வருஷமாக இருக்கலாம். அந்த மரித்த பிறகு இன்னொரு அற்புதமான வாழ்வு இருக்கு. அதுதான் ஆமீன், ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்வு. நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன்னு சொன்னார் அல்லவா? தெய்வ பிள்ளைகளே, நித்திய காலம் அவரோடு கூட வாழும்படியாக ஆண்டவர் நம்ம பாவத்திலிருந்து விடுவித்து, ஆமென், நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக தன் ஜீவனை கொடுக்க உலகத்துக்கு வந்தார். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கும் ஒருவேளை பாவத்தில் இருப்பீங்கன்னா அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குடைய ஜீவனில் நீங்கள் வளர கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, பாவியாக எங்கள் மேல் மனதுருகி எங்கள் ரட்சிக்க வந்தீர் அல்லவா? அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவேளை யாரார் எப்படிப்பட்ட பாவங்களில் காணப்படுங்களா, இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த நித்திய மரண அக்கினிக்கு போகாதபடிக்கு இல்லை பாதுகாத்துக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக கிருபையிலும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். பாதுகாத்துகளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். அவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.